அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே சிறப்பான, முக்கியமான ஒரு தகவலை தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்து சமயத்துல 2 மிகப்பெரிய காப்பியங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது ராமாயணம், மகாபாரதம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த 2 இதிகாச கதைகள் மூலமாவே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பல மிக முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த 2 இதிகாச கதைகள் மூலம் தெரிஞ்சுக்கலாங்க. இப்ப நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்க கலியுகத்துல ஒருத்தருடைய பிறப்பு அப்படிங்கிறது அவர் பிறந்த நேரத்தையும் கிரகண அமைப்பையும் வைத்துதான் அவங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரங்கள் எல்லாம் கணிக்கப்படுது. அதே மாதிரிதான் ராமர் பிறந்த திரேத யுகத்திலையும் சரி, இல்ல கிருஷ்ணர் பிறந்த துவாபர யுகத்திலையும் சரி, ஒருத்தர் பிறந்த நேரத்தையும் கிரகண அமைப்பையும் வச்சுதான் ராசியும் நட்சத்திரங்களும் கணிக்கப்பட்டிருப்பதா புராண கதைகள்லையுமே குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாகவே நம்மளுடைய கேரக்டரை நம்ம பார்க்குற படிக்கிற ராமாயணத்திலேயோ இல்லை மகாபாரதத்திலேயோ வர்ற கேரக்டர் கூட கம்பேர் பண்ணி பார்த்துருப்போங்க. ஒருவேளை நம்மளுடைய குணமும் நமக்கு பிடிச்சவங்களோட குணமும் ஒன்னா இருந்தது அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே இந்த 2 இதிகாச கதைகள்ல வர்ற ஏதாவது ஒரு கேரக்டரையாவது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த வகையில எனக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகாபாரதத்துல வர்ற கண்ணன் கேரக்டர் தான். அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு கேரக்டரை ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது யாரு அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசி இந்த கேரக்டர்ல எந்த ராசியோட ஒத்து போகுது அப்படிங்கிறதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. வாங்க ராமாயணத்துல வாழ்ந்த எல்லா கேரக்டரோட ராசி நட்சத்திரங்களை பார்க்கலாம். நம்ம முதலாவதா பார்க்க போறது யாரு அப்படின்னா ராமருடைய ராசி தான். விஷ்ணுவோடைய 7வது அவதாரமா சொல்லப்படக்கூடிய ஸ்ரீராமர் கடக ராசியில பிறந்திருக்காரு. ராமர் அப்படின்னு சொன்னாலே அவர் ஒழுக்கமும் அமைதி குணமும் நேர்மையை கடைபிடிப்பவராகவும் இருந்தவர். அதாவது கடக ராசியில பிறந்தவங்க அமைதி குணமும் ஒழுக்க சீலராகவும் நேர்மை குணத்தை கடைபிடிப்பவராகவும் இருப்பாங்க. அடுத்ததா ராமாயணத்துல ரொம்பவே முக்கியமான 2வது கேரக்டர் யாரு அப்படின்னா சீதா தேவி தான். சீதை பிறந்த ராசி அப்படின்னா மகர ராசியில சீதா தேவி பிறந்திருக்காங்க. ராமாயணம் அப்படிங்கிற ஒரு பெரிய காப்பியம் உருவாக காரணமா இருந்தவங்க தான் சீதா தேவி. அடுத்ததா அனுமர் பிறந்த ராசி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில அனுமர் பிறந்திருக்காரு. அடுத்ததா ராவணன் பிறந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில ராவணன் பிறந்திருக்காரு. ராவணன் ஒரு சிறந்த சிவ பக்தர் அப்படின்னே சொல்லலாங்க. ஆயக்கலைகள் 64யும் கற்று தேர்ச்சி பெற்ற ஒரே சிறந்தவர் அப்படின்னா அது ராவணன் தான். ராவணன் தன்னோட வாழ்க்கையில செஞ்ச ஒரே ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா மாற்றான் மனைவிய கடத்திட்டு வந்ததுதான். இதை மட்டும் அவர் செய்யாம இருந்திருந்தா ராவணன் மாதிரி ஒரு நல்லவர் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ராவணன் ஆட்சி காலத்துலதான் மக்கள் மிக செழிப்பா இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. ராமருடைய தந்தையான தசரதன் பிறந்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசி. தசரதனுடைய மனைவி கைகேயி ரிஷப ராசியில பிறந்திருக்காங்க. ராமருடைய தம்பியான சத்ருகன் பிறந்த ராசி விருச்சிக ராசி. அதே மாதிரி லக்ஷ்மணன் மற்றும் பரதன் கடக ராசியில பிறந்திருக்காங்க. லவன் மற்றும் குசன் கன்னி ராசியில பிறந்திருக்காங்க. ராவணனுடைய தங்கையான சூர்பனகை பிறந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி. ராமாயணம் இயற்றிய கம்பரும் இந்த கும்ப ராசியில பிறந்தவங்க தானாம். ராவணனுடைய தம்பியான விபீஷ்ணன் பிறந்த ராசி மீன ராசிங்க. ராவணன் தம்பி அப்படின்னு சொன்னாலும் கூட அசுர குலத்திலேயே நேர்மையான வழியை கடைபிடித்தவர் இந்த விபீஷ்ணன் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ராமாயணத்தில் வாழ்ந்த எல்லா கேரக்டரோட ராசியை பார்த்துருப்போம். இந்த ராசியோட உங்களுடைய ராசி எது ஒத்து போகுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.